இன்றைக்கு செய்தினுடைய தலைப்பு என்னன்னா, நம்முடைய நினைவுகள் சிறியது, கர்த்தருடைய நினைவுகள் பெரியது. நம்முடைய திட்டம் சிறியது, கர்த்தருடைய திட்டம் பெரியது. நாம் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் நினைக்கிறவர் அல்ல. நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் நினைக்கிறது தான் ஆண்டவர் நினைக்கணும். நாம் யோசிக்கிறது தான் ஆண்டவர் யோசிக்கணும். நாம் என்ன கேட்குறோமோ அதைத்தான் ஆண்டவர் கொடுக்கணும். இப்படி நாமளே ஒரு தீர்மானத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல, கர்த்தர் நம்மளை குறித்து ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறது தான் அவர் செய்யணுன்றது ஒன்றும் இல்லை. அவர் நினைக்கிறது தான் அவர் செய்யணும். ஏன்னா அவர் தான் நம்முடைய தெய்வம், அவர் தான் நம்மளை படைச்சிருக்கிறார், அவர் தான் நம்முடைய ரட்சகர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிறைய நேரங்களில் நம்முடைய நினைவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய யோசனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகினதாக இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே நான் நினச்சது செய்யுங்க, என் திட்டத்தை நிறைவேற்றி முடிங்கன்றோம். ஆனால் ஆண்டவர் நமக்குன்னு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் பெரியவர். அல்லேலூயா. அதை முதல்ல நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. அப்படி நீங்கள் புரிந்து கொண்டா கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து வாழ கற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இப்போ உங்கள் நினைவிலிருந்து நீங்கள் வெளியே வரணும், உங்கள் திட்டத்திலேருந்து வெளியே வரணும், உங்கள் ஸ்கெட்சிலிருந்து வெளியே வரணும், உங்களுடைய காரியங்களிலிருந்து நீங்கள் வெளியே வந்து, ஆண்டவரே இனி நான் அல்ல, நீரே எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறீர். இந்த நினைப்பு நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம், இடர் அடைய மாட்டோம், விசுவாசத்தை விட்டுற மாட்டோம். அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா தேவன் வைத்திருக்கிற திட்டம் எப்படிப்பட்டதுன்றதை ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். இன்றைக்கு அருமையான வசனங்களை ஒரு சிலது ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட அவர் இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 31 சங்கீதம். வசனத்தை வாசிக்கிறவங்க சத்தமாக வாசிங்க. சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற, உண்டு பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய திட்டம், நன்மை, ஆசீர்வாதம் சின்னதா பெருசா? பெருசுன்னு சொல்றவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இனிமே தான் ஆயத்தப்படுத்த போறாருன்றதில்ல. நீ எப்போ தாயின் கருவில் உருவானியோ அப்பவே நீ எப்படி பிறக்கணும், எங்க பிறக்கணும், எந்த ஊர்ல பிறக்கணும், யாருக்கு பிள்ளையா பிறக்கணும், நீ எங்க பிறந்து வளர்ந்து எங்க திருமணம் பண்ணுவ, எங்க வாழ்வ, உன்னுடைய குடியிருப்பின் எல்லை எங்க வீடு இருக்கும், என்ன அட்ரஸ் எல்லாம் அப்பாவுக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையுமே ஒரு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நீ திட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன் பிள்ளைகளுக்கு, உன் குடும்பத்துக்கு, உனக்கு நீயா யோசிச்சுட்டு இருக்க நான் தான் இல்லை. உன்னை தாயின் கருவில் உருவாக முன்னே அறிந்த கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எனக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தின்படி என்ன நடத்துங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க அந்த மாதிரி? எத்தனை பேர் தினமும் ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே நீங்க எனக்குன்னு திட்டம் வச்சிருக்கிறீங்க, என் பிள்ளைகளுக்கென்று ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கைக்கென்று ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கீங்க. உங்க சித்தத்தின் பிரகாரம், உங்க திட்டத்தின் பிரகாரம் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நடத்துங்கப்பா. என் சித்தம் இல்லை, என் திட்டம் இல்லை, எங்க அம்மாவுடைய திட்டம் இல்லை, என் சொந்தங்களுடைய திட்டம் அல்ல, எனக்கு யாரோ ஒரு சிலர் ஆலோசனை சொல்றாங்க, அவங்க திட்டம் இல்லை. ஆண்டவரே உம்முடைய சித்தம். கரங்களை தலையில சொல்லுவோம். இந்த ஒரு மைண்டுக்குள்ள நம்ம வந்துடணும். ஏன்னா ஆண்டவர் நமக்குன்னு திட்டம் வச்சிருக்கிறார், நன்மை வச்சிருக்கிறார். அந்த திட்டமும் நன்மையும் அது மகா பெரியது. எதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குதுன்னு நான் கொஞ்சம் யோசிச்சேன். பைபிள்ல கடகன்னு வாசிங்க பார்க்கலாம். வசனம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி மற்ற காரியங்கள் கடந்து போறேன். எல்லாத்தையும் விவரிக்க எனக்கு நேரம் இல்லை. சங்கீதம் 76 சங்கீதம். வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு அடுத்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் வேகமா போகலாம். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. நல்ல கவனிங்க. இஸ்ரவேலிலே அவருடைய நமக்குன்னு உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை பெருசுன்னு பார்த்தோம். அடுத்து எதெல்லாம் ஆண்டவர் காரியங்கள்ல பெருசா இருக்குன்னு பார்க்கும்போது அவருடைய நாமம் பெரியது. நீங்க ஆராதிக்க வந்த தேவனுடைய நாமம் பெரிய நாமம். இயேசுவின் நாமம்
அது பெரிய நாமம், அது வல்லமுள்ள நாமம். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வானம் சிங்காசனம், பூமி பாதபடியுமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பெரிய தெய்வம். பக்கத்துல கையப்பிடி சொல்லுங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன் பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, பெரிய நன்மை வச்சிருக்கிறாரு. அடுத்து பார்க்கிறோம், அவர் பெரியவர். பெரிய திட்டம் வச்சிருக்கிறதுனால அவர் பெரியவர் அல்ல, அவர் பெரியவரா இருக்கிறதுனால பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து பார்க்குறங்க, சங்கீதம் 117:2. வேகமா திருப்பலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 117:2. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நன்மை பெரியது, நாமம் பெரியது. அடுத்து பார்க்குறோம், கிருபையே பெருசு. பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற கிருபை என்னது? பெரியது. பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்க முடியாது. கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற கிருபை, ஐயா ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம், நோக்கம் பெருசு, நன்மை பெருசு. அடுத்தது பார்க்கிறோம், அவருடைய நாமம் பெரிய நாமம். அது மாத்திரம் இல்ல, அவருடைய கிருபை பெரியது. வேத வசனத்தில் இன்னொன்னு பார்க்கிறோம், சகரியா 9:17 வாசித்து பாருங்களேன். அவருடைய காருண்யம், சகரியா 9:17. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, எத்தனை பெரியது. அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம், அவருடைய குணம், அவர் நமக்காக செய்கிறதான மனதுருக்கம் பெரியது. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. இது எதுவுமே நம்ம பார்க்கிறோம், அவர் சிறியவர் அல்ல. இன்னொன்னு கடைசியா வாசிக்கலாம், எபேசியர் 5:32 வாசித்து பாருங்களேன். நோக்கம் பெரியது, நன்மை பெரியது, நாமம் பெரியது, கிருபை பெரியது, காருண்யம் பெரியது. எபேசியர் 5:32. இந்த ரகசியம் பெரியது. என்னதா? கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற, உங்களுக்கு யாராவது ரகசியம் சொன்னா கவனிங்க. ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கதையை சொல்லிடுவாங்க, அதுல ஒண்ணுமே இருக்காது. ஆனா கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு ரகசியம் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு பெரிய சீக்ரெட் வச்சிருக்கிறாரு. அது மகிமையான ரகசியம். அல்லேலூயா. சபை குறித்த ரகசியம் பெரியது, உன் வாழ்க்கை குறித்த ரகசியம் பெரியது. ஆண்டவர் உனக்குன்னு வச்சிருக்கிற திட்டங்கள் பெரியது. அது நீ நினைக்கிறபடி கிடையாது. கர்த்தர் உனக்காக அவர் செய்ய போகிற திட்டம் வித்தியாசமானது, பெரியது, அது விசேஷமானது. அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம், முதலாவது நம்ம எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு டாபிக்கா சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது சாமுவேலும் ஆண்டவரும். முதலாவது தலைப்பு போட்டுக்குங்க, சாமுவேலும் ஆண்டவரும். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். நேற்று கூட நம்ம கொஞ்சம் தியானிச்சோம், மீண்டும் அதை கொஞ்சம் பார்க்க போறோம். ஆண்டவர் சொன்னார், சவுலுக்கு அடுத்த ஒரு ராஜாவை தேர்வு செய்யும் பொழுது நீ ஈசாயின் வீட்டுக்கு போ, அந்த ஈசாயின் பிள்ளைகள் ஒருவனை நான் ராஜாவாக்க போறேன், தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லிட்டார். ஈசாயின் வீட்டுக்கு போன்னு சொன்ன கர்த்தர் தாவீதை தேர்ந்தெடுன்னு மட்டும் சொல்லல. அப்பா பேரை சொன்ன ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுக்க போறேன்னு மட்டும் சொல்லல, அதை மறைவாகவே வைத்திருந்தார். ஏன் வைத்திருந்தார்ன்றது அது வித்தியாசமானது, விசேஷமானது. ஒருவேளை தாவீது பேரை சொல்லி இருந்தா சாமுவேல் தீர்க்கதரிசி நேரா எங்க போயிருப்பார்? தாவீது இருக்கிற வயல்வெளிக்கு, காட்டுக்கு, ஆடு மேய்த்து கொண்டிருந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல ஜெபம் பண்ணி, அந்த இடத்துல எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணி அவன் ஆசீர்வதிச்சுட்டு வந்துட்டு இருப்பாரு. ஆனா ஆண்டவருடைய திட்டம் பாருங்க, சாமுவேலுக்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. சாமுவேலே யோசிக்கிறாரு. ஈசாய் வீட்டுக்கு வந்த உடனே ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுக்கு முன்பதாக நடக்க விடுறாங்க. எல்லா பிள்ளைகளும் அப்படியே வரிசையா போறாங்க. 1 சாமுவேல்
16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று அதுக்கு முன்பதாக பாருங்க, ஒவ்வொருத்தரா அவங்க நடக்க விடுறாங்க. ஆனா ஒருத்தரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. 7வது வசனத்துல இப்ப சாமுவேலுக்கே குழப்பமா இருக்குது. ஆண்டவரே இவனா இவனா இவனா, மொத்தம் 7 பிள்ளைகளை முன்பதாக நடக்க விடுறாங்க, ஈசாயினுடைய பிள்ளைகளை. ஆண்டவர் இவனா ராஜா, இவன் கொஞ்சம் நல்ல உயரமா இருக்கானே, இவன் கொஞ்சம் அழகா இருக்கிறானே, இவன் சரீர புஷ்டியா இருக்கிறானே, இவன் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடுமான்னு சொல்லி சாமுவேலை யோசிக்கிறாரு. ஆனா என்ன நடக்குது தெரியுமா? அப்ப கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை 7வது வசனத்துல வாசித்து பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும், என்ன சொல்றாரு? என்ன சொல்ல வராரு? நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்க்கிறவர் அல்ல. இன்னைக்கு மனுஷன் உன்னை வித்தியாசமா பார்க்கலாம், உன் குடும்பத்தை வித்தியாசமா பார்க்கலாம், உன் பிள்ளைகளை வித்தியாசமா பார்க்கலாம், அற்பமா பார்க்கலாம், கீழா பார்க்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை மேன்மையான ஒரு இடத்துல வச்சு பார்க்க விரும்புறார். அப்ப இந்த பிள்ளைகளா இவர்களா அப்படின்னு சொல்லி சாமுவேல் கேட்கும்போது சாமுவேலுக்கே ஒன்றும் புரியல. இப்போ 11ஆம் வசனத்துல இப்ப சாமுவேலே ஈசாய் கிட்ட கேட்கிறார். 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன். நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தரும் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ கீழே வாசிங்க 11ஆம் வசனத்துல, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டார். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். வீட்டுல நல்ல கொண்டாட்டம் நடக்குது, நல்ல பார்ட்டி நடக்குது. ஆனா சின்ன பிள்ளை இளையவனுக்கு தெரியாது. அவன் ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்தான், அற்பமாக தள்ளப்பட்டான், தகப்பனால் மறக்கப்பட்டான், சகோதரர்களால் மறக்கப்பட்டான், ஒதுக்கப்பட்டான். ஆனா கர்த்தர் அவனை காண்கிற தேவனாய் இருந்தார். அல்லேலூயா. இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றார். அங்க வந்த உடனே 12ஆம் வசனத்துல பாருங்க, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் என்ன சொல்றாரு? இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சாமுவேலுக்கு நல்ல கவனிங்க, சாமுவேலுடைய பார்வை, சாமுவேலுடைய எண்ணம் பெரிய தீர்க்கதரிசி தான். ஆனா அங்க பார்த்த உடனே 7 பிள்ளைகள் நல்ல வாட்டஞ்சாட்டமா இருந்தாங்க. அவர் பார்வெல்லாம் இதுல யாராவது ஒருத்தர் தான் ராஜாவா தேர்ந்தெடுப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா தாவீதை பார்க்கும்போது அவன் எப்படி இருந்தானோ, சரியான ட்ரெஸ் இல்லை, சரியான மேக்கப் இல்லை, சரியான ஒரு காரியம் அங்க இல்லை, அவன் நல்ல அதுக்கேற்ற ஆயத்தம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் தாவீதின் இருதயத்தை காண்கிற தேவனாய் இருந்தார். இந்த விஷயத்துல என்ன பார்க்கிறோம் தெரியுமா? மனுஷன் பார்க்கிற மாதிரி கர்த்தர் உன்னை பார்க்கிறவர் அல்ல. மனுஷன் முகத்தை பாப்பா, ஆனா கர்த்தர் இருதயத்தை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் உன்னை பார்க்கிற பார்வை இல்ல, கர்த்தர் உன்னை பார்க்கிற பார்வை அது வித்தியாசமானது, அது விசேஷமானது. கர்த்தர் உன்னை மேன்மையாக பார்க்கிறார். அவனை எல்லாரும் அற்பமா பார்த்தாங்க, தாவீதை எல்லாரும் ஒதுக்கி பார்த்தாங்க, கேவலமா பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் அவனை ராஜாவாக பார்த்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க ஒதுக்கப்பட்டவர்கள் போல இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை உயர்த்தி மகிழ விருப்பம் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 2வது அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இங்க நம்ம பார்க்கிறோம் அனனியாவும் ஆண்டவரும். அப்போஸ்தல 9ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல 5-6 வசனங்கள்ல சவுல் தொடப்படுகிறார் ஆண்டவருடைய வல்லமையினால. கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா 10வது வசனத்துல இந்த அனனியா என்கிற ஒரு மனுஷனோடு கர்த்தர் பேசுறார். 10வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தல நடபடிகள் 9:10. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள
ஒரு சீஷன் இருந்தான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். 11 வசனம். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இப்ப என்ன பண்றான்? ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார் பாருங்க. அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? சவுல் ஜெபம் பண்றான். அப்ப நீங்க ஜெபம் பண்றத கூட கர்த்தர் பார்க்கிறார். நீ ஆராதிக்கிறத கூட கர்த்தர் பார்க்கிறார். நீ உபவாசிக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். என்னை யார் பார்க்கிறா? நான் ஜெபிக்கிறது பாஸ்டருக்கு தெரியுமா? நான் ஆராதிக்கிறது இவங்களுக்கு தெரியுமா? என் கணவருக்கு தெரியுமா? என் சொந்தத்துக்கு தெரியுமா? என் கடவுளுக்கு தெரியுமா நினைக்காத. ஜெபிக்கிறதை கூட கர்த்தர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நீ எங்க ஜெபிக்கிற? முணுமுணுன்னு ஜெபிக்கிறியா? அண்ணால் முணுமுணுன்னு ஜெபம் பண்ணா கர்த்தர் அந்த ஜெபத்தையும் கேட்டார். நீங்க எந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் உன்னை காண்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் பார்க்காதவ. கர்த்தருடைய பார்வை வித்தியாசமானது. கைகளை போய் தலையில சொல்லுவோம் நல்ல சத்தமா. இந்த சத்தம் போதாது. ஆமென், அல்லேலூயா. அப்ப மனுஷன் பார்க்கிறபடி அல்ல. உடனே கர்த்தர் சொல்லிட்டாரு எந்த தெருவுக்கு போகணும், எந்த வீட்டுக்கு போகணும், யார் வீட்டில் தங்கி இருக்கிறார் இந்த சவுல்னு சொல்லிட்டு அனனியா கிட்ட சொல்றார் பாருங்க. நல்ல கவனிங்க. நீ வசிக்கிற தெருவை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். அங்க வாசித்து பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய். என்ன தெருவு? நீங்க வசிக்கிற தெருவு என்ன தெருவு? மீன்கார் தெருவா? நீங்க வசிக்கிற ஒவ்வொரு தெருவையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அடுத்து பாருங்களேன். நீ அந்த தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே. அந்த தெருவுக்கு போய் யார் வீடு எந்த வீடுன்னு சொல்ல தெரியாதுல உன்னாலுக்கு. அப்ப அந்த நபரை கூட சொல்றாரு. யாரு? யூதாவின் வீட்டிலே. யாருங்க? அடுத்து பாருங்க. தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. என்ன அட்ரஸ் பாருங்க. ஆண்டவர் என்ன பக்காவா கொடுக்கிறார் பாருங்க. இதுல இருந்து ஒண்ணு தெரியுதா உங்களுக்கு? உன்னை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, நீ வாழ்கிற இடத்தை குறித்து, உன் தெருவை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தரை தான் நீ ஆராதிக்கிறாய். அவருக்கு எல்லாம் தெரியும். உன் சூழ்நிலை தெரியும். உன் தெருவில் நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியும். நீ எப்படி சாட்சியா வாழறன்னு தெரியும். உன் சாட்சியை இழந்து போயிருக்கிறன்னு அவருக்கு தெரியும். நீ பொய் சொல்றியான்னு தெரியும். நீ உண்மை சொல்றியான்னு தெரியும். உன் இருதயம் அவருக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட ஏமாற்ற முடியாது. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். நீ நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ, யூதாவின் வீட்டுக்கு போ. அங்க தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் ஒரு மனுஷனை தேடு. இப்ப அவன் என்ன பண்றான்? என்ன பண்றார்? அல்லேலூயா. நீ வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்றன்றது கூட யாருக்கு தெரியுதுங்க? இங்க ஜெபம் நடக்குது. நீ வீட்டில் உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டதா கூட கர்த்தருக்கு தெரியும். இங்க ஆராதனை நடக்குது. நீ தேவையில்லாத காரியங்கள் அலுவல்களில் ஈடுபட்டிருக்கிறதும் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். உன் உண்மையை அறிஞ்சிருக்கிறார். உன் வாழ்க்கையை அறிஞ்சிருக்கிறார். உன் செயல்பாடுகள் அறிஞ்சிருக்கிறார். உன் தெருவை அறிஞ்சிருக்கிறார். நீ படிக்கிற காலேஜ் அறிஞ்சிருக்கிறார். நீ ட்ரெயின்ல போற, பஸ்ல போற, எந்த வழியில நிக்கிற, எந்த வாய்க்கால்ல நிக்கிற, நீ அங்கே எப்படி விசுவாசமா இருக்கிற, எப்படி ஆண்டவருக்காக சாட்சியா ஜீவிக்கிற, என் கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்றவங்கள கைகளை தட்டி. ஆண்டவர் பார்க்குறாரா? என்னை பற்றி அவருக்கு தெரியுமா? என் பிரச்சனை தெரியுமா? என் போராட்டம் தெரியுமா? என் கவலை தெரியுமா? என் பிள்ளைகளை குறித்து தெரியுமா? நான் பசியோடு இருக்கிறது தெரியுமா? நான் கடன் பட்டு அவமானப்படுறது தெரியுமான்னு நினைக்காத. நீ ஊர் பேர் முதற்கொண்டு வாழ்கிற இழகிற வரைக்கும் உன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அறிந்த தேவன். அவர் மகா சர்வஞானி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ 12ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். தரிசனம். இப்ப அவன் தரிசனம் கண்டிருக்கிறான். நான் அவனுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனனியா என்கிற ஊழியக்காரர்கிட்ட கர்த்தர் பேசுறார். அப்ப அனனியாவுடைய சம்பாஷணை பாருங்க.
அனனியா ஆண்டவர்கிட்ட பேசுற காரியத்தை பாருங்க. என்ன சொல்றாரு? 13 வாசிங்க. அதற்கு அனனியா ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். சொன்னது யாரு? முதல்ல சொன்னது யாரு? நீ எந்த இடத்துக்கு போய் தேடுன்னு சொன்னது யாரு? கர்த்தர். அந்த சவுலை போய் தேடுன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அனனியா கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆண்டவரே அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஆண்டவரே, இந்த வசனத்தை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஆண்டவரையே கொஞ்சம் உசிப்பி விடுறாரு இவர். எப்படி? ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தவான்களுக்கெல்லாம் தீங்கு செஞ்சவன் ஆண்டவரே. அவன் லேசுப்பட்ட ஆள் இல்லை ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தவானையே கொலை செய்த ஸ்தேவான மனசுல வச்சு பேசுறாரு. ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு முக்கிய காரணமா இருந்தவர் தான் இந்த சவுல். அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நாம ஒரு ஐடென்டிஃபை பண்றோம். நாம ஒரு காரியத்தை, ஒரு மனுஷனை பார்க்கும்போது இவன் யார் தெரியுமா ஆண்டவரே, இவங்க எப்படி தெரியுமா ஆண்டவரே, அவங்க எப்படி தெரியுமா ஆண்டவரே, நாமளும் அனனியா போல சொல்றோம். உங்களை குறித்து கூட ஒரு கூட்டம் சொல்லும், உங்களை பற்றி கூட ஒரு சில நபர்கள் சொல்லுவார்கள். நீங்க கூட ஒரு சிலரை குறித்து ஒரு சில திட்டங்களை வச்சு பேசுவீங்க. இந்த சவுலை குறித்து கூட இந்த அனனியா அப்படிதான் மைண்ட்ல வச்சு பேசினார், மனுஷிகமா பேசினார். நல்ல கவனிங்க, நீங்க நினைக்கிற நினைவு வேற, கர்த்தர் நினைக்கிற நினைவு வேற. அல்லேலூயா. இவன் சொல்றான், ஆண்டவரே அவன் யார் தெரியுமா, அவன் மோசக்காரன், அவன் ஒரு கொலைகாரன், அவன் பயங்கரமான ஆளு, இங்கேயும் எதுக்கு வந்தான் தெரிஞ்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நாம் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே இப்போ தான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க, இவங்க புதுசாக வந்திருக்கிறாங்க, ஆண்டவரே இவங்க இப்படி வந்திருக்கிறாங்க, நான் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறேன், ஆண்டவரே அவங்க எப்படி தெரியுமா, இவங்க எப்படி தெரியுமான்னு நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கீழே வாசிங்க. 14ஆம் வசனத்துல கூட சொல்றாரு பாருங்க. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? அப்படியா அனனியா, நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது பார்க்கறதுக்கு பயமா தான் இருக்குது சொல்றாரு. நான் சொல்றத நீ செய், நீ போ. என்ன சொல்றாரு? அதற்கு கர்த்தர் சொல்ற காரியம் என்ன? நீ போ. ஒரே வார்த்தை சொல்ற, நான் சொல்ற வேலையை செய். ஏன்னா அவனை குறித்து நான் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன். கைகளை சொல்லுங்க, கைத்தடிகளை தட்டி. நான் அவனை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன். உன் பார்வையில் அவன் கொலைகாரனா இருக்கலாம், உன் பார்வையில் அவன் அக்யூஸ்டா இருக்கலாம், உன் பார்வையில் பலவீனமானவன் இருக்கலாம், உன் பார்வையில் அவன் சபையை கெடுத்தவனா இருக்கலாம். ஆனா நான் அவனை தெரிந்து கொண்டு, அடுத்து சொல்றார் பாருங்க 15ஆம் வசனத்துல, அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். கைகளை தலையில சொல்லுவோம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அவன், நான் தெரிந்து கொண்ட ஒரு அருமையான ஊழியக்காரன் அவன். எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லலைங்க. அவன் 13 புஸ்தகத்தை எழுத போறான், 3 மிஷினரி பிரயாணத்தை பண்ண போறான், ஆயிரக்கணக்கான சபைகளை கட்ட போறான். இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு அனனியா கிட்ட விளக்கி சொல்லல. ஆனா அவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த அனனியா ஒரு சவுலை குறிச்ச தரிசனம் தான் இருந்தது. ஆனா ஆண்டவருக்கு சவுல் கொண்டு இந்த தேசத்தையே பார்க்கிற தரிசனம் இருந்தது. கரங்களை வச்சு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பார்க்குற பார்வை வேற, ஆண்டவர் பார்க்குற பார்வை வேற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அதுக்கப்புறமா போறாரு, போய் 17ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். கைகளை தலையில சொல்லுவோம்.
உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குல் உள்ள சிலருடனே சில நாள் இருந்து 20ஆம் வசனத்தில் பாருங்க, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கைகளவு தலையில சொல்லுவோம். அனனியாவுடைய பார்வையில் அவன் கொலகாரன், அனனியாவுடைய பார்வையில் அவன் அக்யூஸ்ட், அனனியா பார்வையில் அவன் மோசமானவன் என்பதை சிந்தையில் வைத்திருந்தான். ஆனால் சவுலை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இன்றைக்கு உன்னை குறித்து மற்றவங்க கணக்கு போடலாம் எப்படியோ, ஆனால் கர்த்தர் உன்னை குறித்து பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கூட மற்றவங்களை குறித்து ஒரு கணக்கு போடலாம், ஆனால் அவங்கள குறித்து ஆண்டவர் வித்தியாசமான விசேஷமான பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னொரு சம்பவத்துக்கு நம்ம போகலாம். எடுத்து வாசிங்க. அனனியாவும் ஆண்டவரும் குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்தது யோசேப்பும் யாக்கோபும். இவங்க வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோசேப்பும் யாக்கோபும். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். நீங்க நினைக்கிற நினைவு அல்ல. நீங்க யோசித்து உங்களை குறித்து நீங்க கூட என்ன செய்யலாம், வித்தியாசமா நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்குன்னு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதான் இன்னைக்கு சத்தியம். உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க நினைக்கலாம், ஐயோ இந்த பையன் சரியில்லையே, இந்த பையன் ரொம்ப மோசமாக இருக்குது, கீழ்ப்படிய மாட்டேங்குது, அடங்க மாட்டேங்குது, நம்ம வார்த்தைக்கு கட்டுப்படலையே, அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நீங்கள் பார்க்குற பார்வையில் கர்த்தர் உங்கள் மகனை குறித்து வச்சிருக்கிற நோக்கம் திட்டமும் பெருசு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆமாங்க. மோசே பிறந்த உடனே அவங்க அம்மா அந்த மோசையை குறித்து என்ன நினச்சாங்களோ தெரியாது. ஆனால் அந்த மோசையை ஒரு 3 மாதம் அப்படியே கொஞ்சம் நாள் ஒளிச்சு வச்சு என்ன செஞ்சாங்க, நாணல் பெட்டியில் அவனை அனுப்பி விட்டாங்க. ஆனால் கர்த்தர் அந்த குழந்தையை குறித்து வச்சிருந்த நோக்கமும் திட்டமும் பெருசு. அவங்க நினச்சிருப்பாங்க, அந்த குழந்தை எங்கே போதோ, ஆற்றுல விட்டுட்டோம், ஆற்று தண்ணி எங்கே அடிச்சிட்டு போதோ, எங்கன்னா போய் பொழைச்சிட்டு போட்டோம், யாருனா எடுத்து அதை வளர்க்கட்டும், எங்கன்னா போய் ஒரு ஏழை குடும்பத்திலேயாவது மாட்டட்டும், யாரோ அந்த குழந்தை கத்துற சத்தத்தை கேட்டு அதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஆகாரத்தை கொடுத்து அந்த பிள்ளையை குழந்தைய எப்படியாவது என் பிள்ளை இங்கே சாகிறத அங்கே உயிரோடு இருந்துட்டு போட்டோம். ஏன்னா பிறந்த ஆண் பிள்ளைய கொலை செய்யணும், நைல் நதியில் போட்டோம்னா தான் அந்த ராஜாவுடைய சட்டமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் அதே நாட்டில், அதே அரசாங்கத்தில், அதே அரண்மனையில் யார் அந்த குழந்தைய கொலை செய்யணும், தூக்கி நைல் நதியில் போடணும்னு சட்டம் போட்டாங்களோ அதே வீட்டிலே வளர்வதற்கு கர்த்தர் திட்டம் வைத்திருந்தாரு. கைகளை தட்டி. நீ நினைக்கிற நினைவு வேற, உன் பிள்ளையை குறித்து கர்த்தர் நினைக்கிற நினைவு வேற. கவலைப்படாதீங்க, கர்த்தரை மட்டும் பிடிச்சிக்குங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உன் சித்தம் அவர் சித்தம் அல்ல, உன் நினைவு அவர் நினைவு அல்ல, உன் அறிவு அவருடைய அறிவு அல்ல. அவருடைய அறிவு பெருசு, அவர் திட்டம் பெருசு, அவர் இரக்கம் பெருசு, அவர் கிருபை பெருசு, அவர் காருண்யம் பெருசு, அவர் நாமமே பெரியது. அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இங்க யோசேப்பு பாருங்க, தம் பிள்ளைங்க வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அப்பா வந்து சேர்ந்துட்டாரா? யோசேப்புடைய வீட்டுக்கு நிறைய பேர், அவருடைய அப்பா கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாம் வராங்க. 70 பேர் கிட்டத்தட்ட வராங்க. வந்துட்ட உடனே அப்பாவை பார்த்தோன்னு சந்தோஷம். நீங்க வாசித்து பாருங்க, யோசேப்பும் யாக்கோபும். முதல்ல என்ன பார்த்தோம்? முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? சாமுவேலும் ஆண்டவரும். இரண்டாவது அனனியாவும் ஆண்டவரும். அனனியாவும் ஆண்டவரும். இங்க பார்க்கிறோம் யோசேப்பும் யாக்கோபும், அல்லது யாக்கோபோடு இருந்த ஆண்டவரும். அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமம் 48:18. என் தகப்பனே, 17 வாசிச்சா கொஞ்சம் கரெக்டா புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு. இப்போ யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க.
முதல் பிள்ளை பேர் என்ன பேரு? மனாசே. இரண்டாவது பிள்ளை எப்ராயிம். இப்ப வாசிங்க. தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயனுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து, என் தகப்பனே அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அப்பா என்ன செய்யறாரு? சின்ன பிள்ளை மேல கையை வைக்கிறார். யாரு? எப்ராயிம் மேல கையை வச்சு யாக்கோபு ஆசீர்வதிக்க விரும்புறார். உடனே யோசேப்பு என்ன சொல்ற? அப்பா ப்ளீஸ்பா, இவன் சின்னவன்பா, பெரியவன் இருக்கிறான்பா, இந்த பெரியவன் மேல கையை வச்சு ஆசீர்வதிங்கப்பான்னு கையை எடுத்து என்ன பண்றான்? பெரியவன் மேல வைக்க பிரியப்படுறான். வாசிங்க 19ஆம் வசனம். அவன் தகப்பனோ தடுத்து என்ன சொல்றாரு? தடுத்து, அது எனக்கு தெரியும். என்ன சொல்றாருங்க? அது எனக்கு தெரியும். என் மகனே எனக்கு தெரியும். இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான். இவனும் பெருகுவான். இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். யோசேப்பு நினைச்சது அண்ணனை ஆசீர்வதிக்கப்படணும்ட்டு. ஆனா கர்த்தர் யாக்கோபு மூலமா நினைச்சது தம்பி ஆசீர்வதிக்கணும்ட்டு. அல்லேலூயா. என்ன டல் ஆகிட்டீங்க? கைகளை தலையில் சொல்லுவோம். யாராவது தம்பியாக இருக்கிறீங்களா, தங்கச்சியாக இருக்கீங்களா, அதனால் யோசிக்கிறீங்களோ? கர்த்தர் நினைவு வித்தியாசமானது. கர்த்தர் நினைவு. யோசேப்பே கையை தூக்கி அப்பா இவன் இல்லப்பா, இவன் தான்பா பெரியவன், இவன் சின்னவன்பா, உனக்கு ஒன்றுமே தெரியல. அப்பா சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும். நிறைய நேரங்கள் ஆண்டவருக்கு நாம கற்றுக் கொடுக்குறோம். ஆண்டவரே இது இல்லை ஆண்டவரே, இந்த மாதிரி இல்லை ஆண்டவரே, இந்த மாதிரி இல்லை ஆண்டவரே, இந்த மாதிரி தான் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும். அனனியா சொல்றாரு, ஆண்டவரே அவன் கொலைகாரன், அவன் மோசக்காரன், ஆண்டவரே இங்கேயும் எல்லா ஜனங்களையும் ஆண்டவருடைய பிள்ளைகளை கொலை செய்யும்படி வந்திருக்கிறான், அவன் பயங்கரமான ஆள். ஆண்டவர் சொல்ல, எனக்கு தெரியும், நீ போ, நான் சொன்னதை மட்டும் செய், அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகளை இவன் ஆசீர்வதிக்கப்படுறாங்களா, இவனுக்கு இப்படி செய்யணும், அவனுக்கு அப்படி செய்யணும், இவனை வச்சா இவன் நல்லா உயர்ந்துருவான், இவனை வச்சா இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டுருவான், என் சின்ன பிள்ளை, என் பெரிய பிள்ளை அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு சிலர் வித்தியாசம் பார்க்கலாம். இது ரொம்ப மக்கு, இது ரொம்ப ஞானி, இது ரொம்ப ஒன்றும் தெரியாத பேதை, இது ரொம்ப சூப்பரான பிள்ளை, இவன் நல்லா வந்துடுவான், இப்படி அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் பார்த்தாருன்னா ஒன்றுமே இல்லாத ஆளை தூக்கி விட்டுருவார். கரங்களை தலையில் சொல்லுவோம். உன் வாழ்க்கையில் நீ ஒதுக்கப்பட்டவளாக இருக்கலாம், ஞானம் இல்லாதவளாக இருக்கலாம், குறைவுள்ளவளாக இருக்கலாம், படிப்பறியாதவராக இருக்கலாம், படிப்பு சரியாக வராத ஆளாக இருக்கலாம், புத்தி இல்லாத ஆளாக இருக்கலாம், எதை எப்படி செய்யணும்னு தெரியாத ஆளாக இருக்கலாம், குழப்பமுடையவளாக இருக்கலாம். நான் ஒன்று சொல்லட்டுமா? கர்த்தருடைய பார்வை, ஜனங்களுடைய பார்வை நீ மக்குன்னு இருக்கலாம், ஜனங்களுடைய பார்வை உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு இருக்கலாம், உன் வீட்டாரே உன்னை மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வை உன்னை உயர்த்தும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். நீ ஆண்டவருடைய பார்வையில் விசேஷமானவன். ஜனங்க சொல்லுவாங்க, ஐயே அது ஒன்றுத்துக்கும் உதவாது, அது ஒன்றுத்துக்கும் வேலைக்காகாது, அது சரியாக படிக்காது, அது சரியாக வேலை செய்யாது, அது சரியாக தூங்கிக்கிட்டே கிடக்கும், அது சோம்பேறி, அது சரியாக ஜெபிக்காது, இப்படி நம்மளை நிறைய நேரங்களில் புறம்பே தள்ளலாம். ஆனால் கர்த்தர் நமக்கென்று வச்சிருக்கிற திட்டம் பெருசு. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாரு. ஆனால் நல்ல கவனிங்க, ஈசாக்கு யார் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாரு? ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாரு. ஆனால் ஆசீர்வாதம் யாருக்கு வந்தது? யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். நான் சொல்லட்டுமா? நீங்க நினைக்கிற நினைவை விட கர்த்தருடைய நினைவு பெருசு. நல்ல கையை தலையில சொல்லலாம். உங்களை குறிச்சே நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆண்டவரே மோசே சொன்னார் இல்லையா, யாத்ரா 3ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ள, நான் எப்படி ஊழியத்துக்கு போவேன் ஆண்டவரே, நான் என்ன செய்ய? உங்களை குறிச்சே ஒரு தாழ்வு மனப்பான்மை. எத்தனை பேருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கு? எனக்கு பாட தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு பணத்தை சரியாக செலவு பண்ண தெரியாது, எனக்கு குடும்பத்தை நடத்த தெரியாது, நான் பலவீனமானவன், எனக்கு பாட்டு வராது, எனக்கு மெசேஜ் வராது, எனக்கு ஊழியம் செய்ய வராது. நான் சொல்லட்டுமா? உன்னை உண்டாக்குனவர் கர்த்தர்.
ஆண்டவர் உன்னை கொண்டு எதையும் செய்ய அவரால் முடியும். நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத, நீ பலவீனமானவன் சொல்லாத. கர்த்தர் உன் குடும்பத்தார் பார்க்கிற பார்வையை காட்டிலும், உலகத்தார் பார்க்கிற பார்வையை காட்டிலும், ஸ்கூல்ல காலேஜில் பார்க்கிற பார்வையை காட்டிலும் கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கிற திட்டம் பெருசு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மார்க் 10:13 கூட பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்க ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. சீஷர்கள்லாம் அந்த பிள்ளைகளை அதட்டுறாங்க. பிள்ளையை அதட்டினாங்க, இங்கே கொண்டு வராதீங்க. ஏன்னா சீஷர்களுக்கு அவங்களுடைய மனநிலைமை, இந்த பிள்ளைங்கள்லாம் கொண்டு வந்தா ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, ஆண்டவர் நம்மளை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவார். போங்க போங்க போங்க, தூர போங்க தூர போங்கன்னார். ஆனா ஆண்டவருடைய நினைவு அசட்டை பண்ணப்பட்டவர்களை, ஒதுக்கப்பட்டவர்களை, அந்த சிறு பிள்ளைங்க எப்படி இருந்தாங்களோ தெரியாது, ஆனா அவர்களை கிட்ட வர சொல்லி அணைத்து ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? உங்க பிள்ளைங்களை ஒரு சிலர், நீங்க கூட என்ன பண்ணுவீங்க, ஒரு சில பிள்ளைங்களை அணைப்பீங்க, ஒரு சில பிள்ளைகளை உதாசீனப்படுத்தலாம். ஆனா கர்த்தர் நம்ம பார்வை ஆண்டவருடைய பார்வை கிடையாது. கர்த்தர் நம்ம நினைவை காட்டில் அவருடைய நினைவு பெருசு. கரங்களை தலையில சொல்லுவோம். லூக்கா 13ஆம் அதிகாரம். இங்க ஒரு சகோதரியை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தால். இப்போ ஜனங்களுடைய பார்வையில் அவளுக்கு வச்ச பேர் என்ன பேரு? அவளுக்கு வச்ச பேர் என்ன பேரு? கூனி. எல்லாரும் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? எல்லாரும் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? ஏ கூனி கேள்வி, ஏ கூனி கேள்வின்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க. அவள் நிமிந்து கூட பார்த்துருக்க முடியாது. எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு அவள் குனிந்து போய்கொண்டே வந்திருப்பாள். ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறா. அந்த நேரத்தில் ஆண்டவர் அங்கே வந்திருந்தார். எல்லாருடைய பார்க்குற பார்வையும் அவளை கூனியாக பார்த்தாங்க. உலகத்தார் அவளை கூனியாக பார்த்தாங்க. அவள் வாழ்க்கை அவ்வளோதான், இனிமே அவள் வாழ்க்கை அவ்வளோதான் பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வை எப்படி இருந்தது தெரியுமா? நீங்கள் வாசித்து பாருங்க. 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? அவ பேர் எல்லாரும் என்னன்னு கூப்பிட்டாங்க சொல்லுங்களேன்? கூனி. ஜீசஸ் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரும் அவளை என்னன்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தை ஆகிய. கைகளை தட்டுங்களேன். உலகம் பார்க்கிறது கூனி, ஆண்டவர் பார்க்கிறது ஆபிரகாமின் குமாரத்தி. பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க. உலகம் உங்களை பலவீனமானவர்களா பார்க்கலாம், கூனியா பார்க்கலாம், மக்கா பார்க்கலாம், பேதையா பார்க்கலாம், சாபமா பார்க்கலாம். கர்த்தர் உங்களை மேன்மையாய் பார்க்கிறார். ஆபிரகாமின் குமாரனாக குமாரத்தியாக பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு பிள்ளை யாரு? ஆபிரகாமுக்கு ஒரே பிள்ளை யாருங்க? ஈசாக்கு. ஆபிரகாம் வீட்டில் வேலைக்காரங்களே 300க்கும் மேலே. வேலைக்காரங்களே எத்தனை பேர்? அவ்வளவு ஐஸ்வர்யம். 300 பேருக்கு மேலே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவ்வளவு பெரிய பணக்காரங்க. ஒரே பிள்ளை ஈசாக்கு, ஆபிரகாமுடைய பிள்ளை. ஆனா ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது கலாத்தியர்ல சொல்றாரு, விசுவாசத்தினால ஆபிரகாமின் பிள்ளைகளாய் உங்களையும் என்னை இணைக்கிறார். கைகள் தலையில சொல்லுவோம். அப்ப நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள். ஆபிரகாமுக்கு நாம எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாரோ விசுவாசத்தினால நீங்களும் நானும் அப்படியா ஆண்டவரே என்னை ஆபிரகாமின் குமாரனாக வைத்திருக்கிறீர், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் மேல வரட்டும் நீங்க ஜெபிக்கணும். நீங்க சாபமா வாழறது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல, நீங்க பலவீனமா வாழறது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. உங்களை பார்த்து உலகத்தார், உங்க சொந்தம், உங்க பந்தம், உங்க உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கேவலமா பேசலாம், ஒரு மாதிரி பேசலாம். ஆனா கர்த்தர் உங்களை குறித்து பார்க்கிற பார்வை
மேன்மையானது. கரங்களை தலையில சொல்லுவோம். இன்னொரு வசனம் கூட பாருங்களேன். அதே லூக்கா 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன் கொஞ்சம் வேகமா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். யாருங்க? சகேயு. முன்னாடி ஓடி ஏறின உடனே இயேசுவை பார்க்கணும்ன்ற ஆசை இருந்தது. நல்லா கவனிங்க. 5வது வசனத்துல, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே. நல்ல கவனிங்க. சகேயு பேரு ஊருக்கு தெரியுதோ இல்லையோ, கர்த்தருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மரத்தில் இருந்தவன் பேரு அந்த தெருவில் இருக்கிறவங்க தெரியுதோ இல்லையோ, பரலோக தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் பேரு அவருக்கு தெரியும், உன் ஊர் அவருக்கு தெரியும், உன் வாழ்க்கை அவருக்கு தெரியும், உன் பேச்சு மூச்சு, உன்னுடைய நடத்தை, உன்னுடைய எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். உன் வேதனை, உன் கண்ணீர், உன் கவலை, உன் ஜப வாழ்க்கை, உன் பரிசுத்த வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கீழே வாசித்து பாருங்க 7வது வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அந்த சகேயுவுக்கு உலகத்தார் வச்ச பேர் என்ன பேரு சொல்லுங்கம்மா? இந்த சகேயுவுக்கு உலகத்தார் வச்ச பேர் என்ன பேரு? பாவி. என்ன பேரு? இன்னைக்கு உலகத்தார் உங்களுக்கு வைக்கிற பேர் என்ன பேரு? என்ன பேர் வைக்கிறாங்க? பட்ட பேர் ஏதாவது வைக்கிறாங்களா? பாவி இல்லையா? அட பாவி அப்படின்வாங்க இல்லையா? பாவி. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா 9ஆம் வசனம் வாசிங்க, 8 வாசிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை, அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது பாருங்க. என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை திரும்ப செலுத்துகிறேன் என்றார். 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரைக்கும் உலகம் அவனை யாருன்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார் பாருங்க. என்ன சொல்றாரு? இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. கையை உயர்த்தாலையில சொல்லுவோம். நல்ல கைகளை தட்டுங்க. இந்த உலகம் உன்னை பாவி, உன்னை பிச்சைக்கார, உன்னை பலவீனமானவன், நீ ஒன்றுக்கும் உதவாதவன், நீ அவ்வளவுதான், உன் வாழ்க்கை அவ்வளவுதான், உன்னுடைய ஸ்டேட்டஸ் அவ்வளவுதான், நீ ரொம்ப ஒன்னுத்துக்கும் மரியாதைக்குரியவன் அல்ல என்று இந்த உலகம் ஒதுக்கலாம். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் அந்த சகேயுவை பார்த்து ஆபிரகாமின் குமாரன் என்று எவ்வளவு ஸ்டேட்டஸ்ல உயர்த்துறார் பார்த்தீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இன்னைக்கு உலகம் உங்களை ஒதுக்கலாம், உன் சொந்தம் உன்னை ஒதுக்கலாம், உன் உறவுகள் உன்னை ஒதுக்கலாம், உன்னை பார்க்குற பார்வை வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவள். கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் அந்த உயர்வு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, மேன்மை இல்லை, ரட்சிப்பு இல்லைன்னா கர்த்தர் இனிமேல் உனக்கு வைத்திருக்கிற திட்டம் மகா பெரியது. கர்த்தர் உன்னை உயர்த்தி அழகு பார்க்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம ஆண்டவருடைய திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆண்டவரே என் பார்வை, நான் ஒரு திக்குவாய் நினைச்ச ஆண்டவரே, நான் பலவீனமானவன் நினைச்ச ஆண்டவரே, நான் ஒரு பாவி ஆண்டவரே, என்னையே நான் ஆண்டவரை தாழ்த்தி கொள்றேன், என்னையே நான் அற்பமா நினைக்கிறேன், என்னையே நான் கேவலமா நினைக்கிறேன். ஆனா நீங்க என் மேல வச்சிருக்கிற திட்டம் பெருசு. அல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இளைய குமாரன் அங்கிருந்து மனம் திரும்பி அப்பா வீட்டுக்கு வர்றார். வந்த உடனே அப்பா சும்மா இருந்தாரா? அப்பா என்ன செஞ்சாரு? அவனுக்கு பழைய ட்ரெஸ்லாம் கழிட்டு புது ட்ரெஸ் போட்டார், மோந்திரத்தை போட்டார், நல்ல கடா விருந்து இல்லையா, நல்ல விருந்து போட்டார், மோந்திரத்தை போட்டார், நல்ல புது செப்பலை போட்டார். அந்த வீடே திருவிழா கோலமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? நீங்கள் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி உண்மையாக உத்தமமாக அப்பா கிட்ட வரும்போதெல்லாம் ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவராக இருக்கிறார். உங்களை அணைக்கிற தேவனாக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீ இழந்ததெல்லாம் உனக்கு திருப்பி கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா அந்த வீட்டில் ஒரு மூத்த அண்ணன் இருக்கிறான். லூக்கா 15 பாருங்களேன். அந்த வீட்டில் ஒரு மூத்த அண்ணன் இருந்த உடனே அவன் வந்து கேட்குறான். நல்லா கவனிங்க, 25 வாசிங்களேன். லூக்கா 15:25.
அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற பொழுது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தார். என்னது இது? வாட் ஹேப்பன்? என்ன நடக்குதுங்க? அவன் யார்? அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஒரு பாவி. அவன் சொல்லும்போது 27 வாசித்து பாருங்களேன். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். நல்ல கவனிங்க. 28 வசனம். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது. அவனுக்கு என்ன வந்துருச்சா? உங்களை கனம் பண்ணும் போது, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு சில ஆவி பிடித்தவர்களுக்கு கோபம் வரும், ஒரு சிலருக்கு பொறாமை வரும், ஒரு சிலருக்கு எரிச்சல் வரும், ஒரு சிலருக்கு கர்த்தர் உன்னை உயர்த்தும் பொழுது நான்லாம் எவ்வளவு காலம் இருக்கிறேன், ஆனால் இவங்களை உயர்த்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சில எண்ணங்கள் உங்கள் சிந்தையில் இருதயத்தில் ஓடலாம். ஆனால் கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற, உங்கள் பார்வை வேற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு நாளும் அந்த மூத்த சகோதரனுக்காக, மூத்த மகனுக்காக இளைய குமார மேல வச்சிருந்த தகப்பனுடைய அன்பு திட்டம் குறையல. என் பிள்ளை மரிச்சான், இன்னைக்கு உயிரோட வந்திருக்கிறான், சந்தோஷப்படுன்னு சொல்லிட்டார். கரங்களை தலையில சொல்லுவோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பிசாசு பிடிச்சவன், ரொம்ப மோசமான ஒரு மனுஷன், உலகமே அவனை பிசாசு பிடிச்சவன் சொல்லுது. லூக்கா மார்க்கு 5:15-17 வரைக்கும் வீட்டில் போய் கூட தெளிவாக வாசித்து கொள்ளுங்க. மார்க்கு 5:15-17 உலகம் அவனை பிசாசு பிடிச்சவன் சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம். இயேசுவினிடத்தில் வந்து, மார்க் எழுதின சுவிசேஷம் கடைசியா வாசித்து முடிக்கலாம். 15-17 இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. நல்ல, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவன் யாருங்க? பிசாசு பிடிச்சவன். உலகத்தாரெல்லாம் அவனை பார்த்து சொல்ற வார்த்தை பிசாசு பிடிச்சவன். ஆனா இங்கே நம்ம பார்க்கிறோம், வாசிங்க. வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அடுத்து வாசிங்க. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன், நல்ல கவனிங்க, அவன் யாருங்க? பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி. அவன் கேட்கிறான், என்ன கேட்கிறான்? அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். அவன் என்ன பண்ணான்? ஆண்டவரே, நாங்க உன் கூடவே. நல்ல கவனி. உண்மையிலே விடுதலையாக்கப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவோடு கூட இருக்க ஆசைப்படுவான். கையை தலையில சொல்லுவோம். உண்மையிலேயே பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து ஒரு பிள்ளை விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவள் இயேசுவோடு கூடவே இருக்க விருப்பப்படுவான். அவன் இயேசுவோடு கூடவே நெருக்கமாக இருக்க பிரியப்படுவான். இவனும் அப்படிப்பட்ட பிரியப்படுறான். இவன் ஒரு பிசாசு பிடிச்சவன் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடுத்து என்ன சொல்றாரு? இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். உலகத்தார் அவனை பிசாசு பிடிச்சவனை ஒதுக்கிட்டாங்க. ஆனா ஜீசஸோ அவனை விடுதலையாக்கி ஊழியக்காரனாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உலகம் பிசாசு பிடிச்சவனா பார்க்குது, ஆனா கர்த்தரோ ஊழியக்காரனா பார்க்கிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. உலகமோ உங்களை ஒரு மாதிரியா பார்க்குது, கர்த்தரோ உங்களை மேன்மையாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, ஊழியக்காரனாக பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நீங்க பார்க்கிற பார்வை வேற, கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற. உங்க எண்ணம் வேற, ஆண்டவருடைய எண்ணம் வேற. உங்க நினைவுகள் வேற, ஆண்டவருடைய நினைவுகள் வேற. நீங்க முகத்தை பார்க்கிறீங்க, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். உங்க இருதயம் நேராய் சீராய் இருக்குமானா, ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்வீர்களானா, ஆண்டவரை முழு இருதயத்தோடு விசுவாசிப்பீர்களானா, கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் அது மகிமையானதா இருக்கும். அழைத்த தேவன் ஒரு நாள் உங்களை கர்த்தர்
ஒரு நாளை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். கர்த்தர் அப்படியே உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். இப்பொழுதும் பாஸ்டமா வந்து செபிப்பான். ஹல்லேலூயா. அப்பா, இந்த மதிய வேளையில் கூட கர்த்தாவே நீர் இந்த வேளையில் எங்களோடு பேசின உங்கள் வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி இந்த வேளையில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையில் ஒப்பு கொடுக்குற இந்த வேளையில் நீங்கள் நிறைய தரம் நீங்களும் நானும் கூட கர்த்தாவே தாவீதை போல ஒதுக்கப்பட்ட நிலைமையில் தனிமையில் நாம் இருந்திருக்கலாம். சவுலை போல அநேகர் பார்வைக்கு வேற பேருடையவர்களாய் நாம் இருந்திருக்கலாம். கூனியை போல நமக்கு ஒரு பேர் வச்சு மற்றவங்க பார்வைக்கு நம்ம இருந்திருக்கலாம். சகேவி போல இருந்திருக்கலாம். ஆனா இளையகுமாரனை போல கூட நம்ம இவன் வேசிகள் இடத்துல போய் வந்தான், பணத்தெல்லாம் செலவு பண்ணான் அப்படின்ற பார்வையில் இருக்கலாம். ஆனால் என் கர்த்தர் இந்த நாளில் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் வேற சிந்தையை வச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்மை குறித்து பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். என் மகள் என்ன உயர்த்தணும்னு நினைச்சிருக்கிற அந்த நினைவுக்கு பாத்திரவான்களாக இருக்க இந்த வேலையில் ஒப்பு கொடுப்போமா? 100% கர்த்தரிடத்தில் தம் இருதயத்தை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இந்த நாளில் உம்மை நேசிக்கிறோம் அப்பா, உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் திட்டம் அல்ல ஆண்டவரே, எங்கள் சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்கள் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்பா. எங்களை பிள்ளைகளை குறித்து எங்கள் வாழ்க்கையை குறித்து ஆண்டவரே நாங்கள் எப்படிலாம் திட்டம் போட்டிருக்கோமோ அந்த திட்டத்தெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டு உங்கள் திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீங்க எங்களை குறித்து எங்கள் வாழ்க்கையை குறித்த திட்டம் பெரியது ஆண்டவரே. அப்பா, நீங்க வச்சிருக்கிற நினைவை நாங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது கர்த்தாவே. அப்பா, உங்க கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்துறோம் ஆண்டவரே. நாங்கள் குறுகிய சிந்தையில் இப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சிருக்கிற அந்த நினைவை நீங்க எடுத்து போட்டு கர்த்தாவே நீர் எங்களை உயர்த்த போகிற உயர்வுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் மனுஷன் பார்க்கிற விதமா பார்க்க மாட்டேன்னு சொன்ன தகப்பன், இந்த வேளையில என் கர்த்தர் எங்கள் இருதயத்தை காண்கிறவராய் இருக்கிறீர் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க உயர்த்தி ஆசீர்வதிக்க போறதற்காய் சோத்திரம். எங்க சபையில இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமுள்ள பிள்ளைகளாய் நீ நிறுத்த போறதற்காய் நன்றி ஆண்டவரே. உங்க திட்டத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோங்க தாவே. அப்படியாய் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தையை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்து. இதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, இதை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென்.